இப்போலாம் வீடியோ போடுறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மூலிகையை பற்றி சொல்லிடுறோம். இது வந்து ஆற்றுல கிடைக்கும், காட்டில் கிடைக்கும், மேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடுது. இந்த மூலிகையெல்லாம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உணவில் எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹேர் ஆயில் சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக போகுது. இப்போ நானும் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இதாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து பயன்படுத்துகிற முறைன்னு இருக்குது. நம்ம முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லது. இதை மட்டும் போட்டு காய்ச்சி தேய்ங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இதை வச்சு பிஸ்னஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இது அப்படி இல்லை. தலையில் இருக்க புழுவெட்டு அதுக்கப்புறம் தலையில் வந்து சூடு, அதனால் கொப்பளம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சிரங்கு மாதிரிலாம் வந்திருக்கும். அதுக்கு பயன்படுத்துறது அதை வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் இந்த 3லேயும் வந்து சரிசமமாக ஊற்றி காய்ச்சி, அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது. இது வந்து ஹேர் க்ரோத் ஆயிலில் வந்து சேர்க்குறது இல்லை.